அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 21 என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து நாள்தோறும் தமிழில் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். ஜூலை 1 ஆரம்பித்து இன்று நவம்பர் 21 தொடர்கிறோம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் மெய்நிலை என்று கூறலாம். நெறிமுறை உள்ள கோலத்தில் முதல்நிலை மெய்நிலை பற்றிய அறிவு இல்லாததால் ஒரு கண நேரத்தில் தொடரும் சரியான செயல்முறை மனிதர்கள் பார்ப்பதில்லை. நெறிமுறை உள்ள கோலத்தில் முதல்நிலை மெய்நிலை பற்றிய அறிவு இல்லாததால் ஒரு கண நேரத்தில் தொடரும் சரியான செயல்முறையை மனிதர்கள் பார்ப்பதில்லை. மனிதர்கள் கண்மூடித்தனமாக துன்பங்களை தங்களுக்குள் சுமத்திக் கொள்கிறார்கள். ஆர்வத்திலும் வெறுப்பிலும் வாழ்கிறார்கள். உண்மையான வாழ்க்கை வழியை கண்டுபிடிக்கவில்லை. அறியாமை வெறுப்பையும் சண்டையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என புரிந்து நெறிமுறை உள்ள கோலத்தில் முதல்நிலை பற்றி அறிவாக மெய்நிலை உணர்ந்து செயல்படுவோம். அந்த ஒரு கண நேரத்திலும் சரியான செயல்முறையை செயல்படுவோம் என கூறி ஆங்கில பதிவினை காண்போம். What he says in English, we can say reality. Rightly affect and loving into trending yourself, we can say in acrostic, in reality, in the word reality. Having no knowledge of cause and effect in the moral span, men do not see the exacting process which is momentarily proceeding. Having no knowledge of cause and effect in the moral span, men do not see the exacting process which is momentarily proceeding. Men blindly inflict suffering upon themselves, living in passion and resentment, and not finding the true way of life. Ignorance keeps alive hatred and strife. What he says on November 21st. You can say in acrostic, reality, rightly affect and loving into trending yourself. Reality. ஒரு சொல்லில் மெய்நிலை என புரிந்து மெய்நிலை உணர்ந்து ஒரு கணமும் செயல்படுவோம் என கூறி நவம்பர் 21 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.